வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கத்திரிக்காய் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, தக்காளி, வெங்காயம், பருப்பு, அரிசி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கர் வச்சுட்டு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு, ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நான் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடுகு சீரகம் கூட சேர்த்துக்கலாம். நான் பேபிக்குன்றனால சீரகம் மட்டும்தான் சேர்க்குறேன். சீரகம் நல்லா பொரியணும். பாருங்கள், சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வெங்காயம் போடுறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பல்லு பூண்டு போட்டால் போதும். நம்ம பெருங்காயமும் ஆட் பண்ண போகிறோம். அதனால் பூண்டு சேர்த்து சீரகத்தோட வெங்காயம் கூட நான் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் கூடவே தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாமே நல்லா வதங்கணும். எல்லாம் ரொம்ப வதங்கணும்னு கிடையாது, ஏன்னா நம்ம குக்கர் விசில் விட தான் போகிறோம். லைட்டாக வதங்கினா போதும். நான் கொஞ்சமாக டர்மரிக் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நெக்ஸ்ட்டு நான் கத்திரிக்காய் போடுறேன். கத்திரிக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கணும், இல்லைனா கத்திரிக்காய் கருத்துடும். தண்ணியில் போட்டுமே கொஞ்சம் கலர் மாறிடுச்சு, ஏன்னா வெங்காயம் தக்காளி கட் பண்ணுறதுக்குள்ளே. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு நான் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ண போகிறேன். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயம், சீரகம் ஆட் பண்ணிவிட்டோம், அதனால் சீரக பவுடர் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் நான் சிம்லேயே மூடி போட்டு குக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, பாசிப்பருப்பு, அரிசி எல்லாத்தையுமே நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். உங்கள் பேபி எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அந்தளவுக்கு அரிசி பருப்பு எடுத்துக்கோங்க. 1 இயர் பேபி கொஞ்சம் தான் சாப்பிடுவாங்க, அதனால் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பருப்பு, அரிசி எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இட்லி இப்போ தக்காளி, வெங்காயம், கத்திரிக்காய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நான் ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கர்லேயே நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, நான் அது கூடயே கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். நம்மளுக்கு வாட்டர் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நம்ம வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது. 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணால் போதும், ஏன்னா ரொம்ப குழஞ்சி தண்ணியாக வந்துடும். கத்திரிக்காய் சீக்கிரமாக மசிஞ்சிடும். அதனால் நான் 1 கிளாஸ் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு நீங்கள் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம். நான் சாம்பார் பவுடர் தான் இன்றைக்கி காரத்துக்காக ஆட் பண்ண போகிறேன். ஒன் பிஞ்ச் ஆஃப் சாம்பார் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணுறேன். 3 to 4 விசில் வந்தால் போதும். விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் எல்லாமே வெளியே வந்துட்டதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இப்படியே உங்கள் பேபி சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் ஃபீட் பண்ணலாம். பட் என்னோடய பேபி முழுங்க கஷ்டப்படுவாங்கன்றனால நான் மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், நான் கடைஞ்சாச்சு. பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. கொஞ்சமாக பேபிக்கு தண்ணி கொடுத்துட்டு நம்ம ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். தேங்க்யூ.